டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஒவ்வொரு கட்சிகள் எம்எல்ஏக்கள் பேசும்பொழுதும் சரி, பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. இதில் சில காரசாரமான விவாதங்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கரமாக போச்சு. இதில் குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசை பற்றி விலாசுன்னு விளாசியிருக்கிறார். கண்ட மேனிக்கு விளாசியிருக்கிறார். ஆனால் பேச்சு மூச்சு இல்லாமல் மிரண்டு போய் பார்த்துருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி என்ன சுவாரஸ்யமாக நடந்தது, என்ன விலாசுன்னு விளாசினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் இந்த ஆளுநர் உரை மீதான பதில் அப்படின்றதெல்லாம் விவாதங்கள் நடந்தது. அது மாத்திரம் இல்லாமல் இது அப்படியே வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் போயிடுச்சு. கேள்வி பதில், இவங்க எதிர்த்தரப்புலேருந்து கேட்குற கேள்விக்கு உடனே இவங்க இருந்து பதில் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிடுச்சு. இதில் தாவேக அரசு மேலே பலர் என்ன பண்ணாங்க, குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுட்டு வந்தாங்க. இந்து சமய நல அறநிலையத்துறையாக இருக்கட்டும், பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா நடத்திட்டு வந்தாங்க. இதில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், மரபு அப்படின்றது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒவ்வொரு கட்சி எம்எல்ஏக்களும் பேசும்பொழுது அது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பேசி முடிச்சிட்ட பிறகுதான் பதில் அப்படின்றது கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் கேள்வி கேட்கும்பொழுது சரி, இவங்க பேச விடாமல் அது ஆளும் தரப்பினர் என்ன பண்ணுறாங்க, உடனே எழுந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கறது. இதெல்லாம் ஒரு மரபு மீறி போகுதோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு முழுக்க முதல்வர் தான் பதில் சொல்லணும் அப்படின்றது ஒரு மரபாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அரசை பார்த்து, முதலமைச்சரை பார்த்து கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே யார் பதில் சொன்னாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக சபாநாயகர் என்ன சொன்னார்னா, நாளைக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவையை முடிச்சு வச்சுட்டாரு. ஆனால் எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சு, ஏற்கனவே லேட்டு, லஞ்ச் டைம்லாம் தாண்டி போயிருந்துச்சு, கிட்டத்தட்ட 2:40 கிட்ட ஆயிடுச்சு இது முடிக்கிறதுக்கு. இதில் ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து என்ன பண்ணுறாரு, முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டார், நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே என்ன பண்ணுறாரு, எல்லா பதிலும் சொல்கிறார். இதில் பல விஷயங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, தமிழ்தாய் வாழ்த்து ஒரு வாட்டி பாடினீங்க, தேசிய கீதம் 2 வாட்டி பண்ணீங்க, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்டார். உடனே ஆதவர்ஜனா எல்லாருமே என்ன பண்ணாங்க, எதுக்கோ எப்படியோ பதில் சொல்லிலாம் முடிச்சுட்டு வந்தாருன்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசை பற்றி இந்த மின்வெட்டு முக்கியமாக பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்வெட்டு பிரச்சனை தான் தலை விரித்தாடுது. ஏன்னா மக்கள் அவதிப்படுகிற ஒரு விஷயம் இதுதான். இதில் குறிப்பிட்டு பல விஷயங்களெல்லாம் அவர் என்ன பண்ணார், பேசினார். இதில் இன்னொரு விஷயமும் சொன்னார், இந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுல தாவேக நிர்வாகிகளை செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சபாநாயகர் என்ன சொன்னார்னா, 19 சொல்லாதீங்க, அதாவது அந்த மனுஷன் அப்படியே போகிறாப்பல இப்போ என்ன பண்ணிப்பாப்பில் அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருப்பாப்புல, தாவேக நிர்வாகிகள்லாம் இதுமாரி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட இவங்களுக்கு கண்டென்ட் வச்சிருக்கும் தாவேகாவினர். ஆனால் இதை எப்படி சபாநாயகர் இது பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க 19 சொல்லாதீங்க, எங்கே நடந்தது, யாரால் நடந்தது, நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னீங்கன்னா இது வேணால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இதை உட்படுத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சும்மா இருப்பாரா? எல்லாத்தையும் பாயிண்ட்டாக எங்கே, எப்போ, யாரால அப்படின்னு பேரோட அந்த பொறுப்போட எந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் புட்டு வச்சிட்டார். அதாவது அந்த மனுஷனை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேச விட்டு கடந்து போயிட்டு இருப்பார். அவர் பொதுவாக அவர் என்ன சொன்னார்னா, தாவேக நிர்வாகிகள் இங்கே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா கூட பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண சொன்னீங்களே எந்த இடத்துல யார் அப்படின்னு, அவர் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாரு. இப்போ இவங்க மேலெல்லாம் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன், நீங்கள் வேலையில்லா பட்டதாரிக்கு காசு தரேன், நீங்கள் அண்ணன் சீருன்னு சொன்னீங்க, தாய்மாமன் சீருன்னு சொன்னீங்க, இஷ்டத்துக்கு சொன்னீங்க. இதுக்கு ஒரு கால வரம்பு சொல்லுங்க, இத்தனை மாசத்துக்குள்ள இத்தனை தேதிக்குள்ள நான் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு கால வரம்பு என்ன பண்ணுங்க, நிர்ணயிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட்டும் வச்சிருக்கிறார். ஸோ பல கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு அவர் என்ன பண்ணுவார், முதலமைச்சர் பதில் சொல்லுவார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தபடியாக இந்த மின்வெட்டு பிரச்சனை, இதை தான் ரொம்ப பிரதானமாக என்ன பண்ணார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து பேசினார். இப்போ எல்லா இடத்துலையும் அங்கங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கரண்ட் பிரச்சனை அப்படின்னும் பொழுது நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இதுக்கு கூட முதலமைச்சர் கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே மின்சாரத்துறை அமைச்சர் சிடி நிர்மல்குமார் அவர்கள் என்ன பண்ணுறாரு, எழுந்து பேசி ஆக்சுவலாக அவர் என்ன நினைச்சாரு நிர்மல்குமார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்குறது நம்ம பதிலடி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணார், எழுந்து பேசுகிறார். ஆனால் மொக்க வாங்கின்னு உக்காந்துருந்தாரு நிர்மல்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லணும்.
ஏன்னா புட்டு புட்டு வச்சுட்டாங்க. இந்த கேரியர்லாம் யார் வந்து திருடிட்டு போகிறா, யார் மேலே பெரும் குற்றம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து என்ன பண்ணார், புட்டு புட்டு வச்சுட்டாங்க. சிவசங்கர் அவர்களாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நான் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் சிவசங்கர் இருந்தார். ஸோ 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்க. அதாவது பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் ஃபியூஸ் கேரியர் என்ன பண்ணுறாங்க, திருடிட்டு போகிறாங்க. ஆனால் கரண்ட் கட் ஆகுறது நைட்டு தான். அதாவது சிடி நிர்மல்குமார் அவர்கள் வெளியில் பேசுகிற மாதிரியே சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறாரு. அப்படி பேச முடியாது. வெளியில் நீங்கள் என்ன வேணால் புருடா கதை விட்டுக்கலாம். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே தகவலின் அடிப்படையில் தான் பேசணும், எவிடன்ஸ் படி தான் பேசணும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெளியில் பேசுகிற மாதிரியே மனுஷன் என்ன பண்ணுறாப்புல சட்டமன்றத்தில் பேசிட்டாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட்டில் பாயிண்ட் வச்சுருக்கிறவங்க, நுனி விரலில் எல்லாத்தையும் பட்டு 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 பட்டுன்னு அடிக்கிறாங்க. அது மாதிரிலாம் அடித்தாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த ஃபியூஸ் கேரை வச்சு தான் என்ன பண்ணாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சூப்பராக வந்து என்ன பண்ணார் சொன்னார். இது மார்க்சிஸ்டில் ஒரு தோழர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த அரசுக்கு கடுமையான வாதங்களுக்குள்ள அவர் என்ன பண்ணியிருக்காரு, விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டு தான் அவர் சொன்னார். கரியர் உச்சத்தில் ஆரம்பித்து டிஃபன் கரியரில் நின்று இன்னைக்கு ஃபியூஸ் கரியரில் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்குமொழியில் பயங்கரமாக பேசினார் பாருங்க. சட்டமன்றமே தெரிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருக்கிறார். இது மாத்திரமா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் மழைங்க புயலுங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்து தான் ஸ்கூலில் லீவ் விடுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் கரண்ட்டு கட்டானாலும் ஸ்கூல் லீவு அப்படின்ற ரேஞ்சுக்கு மாணவர்கள் ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஆட்சியில் மெயினான குறைகள் என்னன்னா, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடக்குது, கரண்ட் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் மெயினாக இந்த சட்டமன்றத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமாக தெரிக்க விட்டார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்ட முதலமைச்சர் அவர்கள் மிரண்டு போய் பார்க்குறாப்புல, பா என்னையா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பார்த்துருக்கிறார். இப்போ இதில் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே இவர் எப்படி பதில் சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா இப்போ வந்து அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே ஆக்கப்பூர்வமான கேள்விகள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிரயோஜனமான கேள்வி, மக்கள் கேட்குற கேள்விகள். அதை தான் நம்ம பார்க்கணும். வெளியில் மக்கள் எல்லாருமே கேட்குற கேள்வியை தான் அவர் மக்கள் பிரதிநிதியாக நிதி என்ன பண்ணுறாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். நீங்கள் ஃபியூஸ் கயிறை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமாக இருக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால் சிவசங்கர் அவர்கள்லாம் சொல்கிறார், நான் போக்குவரத்து துறை மின்சாரத்துறை அப்படின்றது சேவைத்துறை, அதில் லாபம் பார்க்க முடியாது, மக்களுக்குன்னு சேவை செய்யற துறை. இது எப்பவுமே கடன்ல தான் இருக்கும். இது திமுக ஆட்சியில மட்டும் கிடையாது. அதை முதல்ல நோட் பண்ணுங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்திருக்கு, எடப்பாடி பழனிசாமி காலத்துல இருந்திருக்கு. கடன் அப்படின்றது இந்த துறைகள்ல இருந்துதான் இருக்கும். எந்த கவர்மெண்ட் மாறினாலும் இந்த போக்குவரத்து துறையும் மின்சாரத்துறையும் கடன்ல தான் போகும். ஏன்னா இது சேவைக்கான துறை அப்படின்றத அவர் மென்ஷன் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் ஆட்சி காலத்திலேயும் கடன்கள் இருந்தது தான். இந்த மின்சாரத்துறையில் ஆள் பற்றாக்குறை இருந்தது, கடன் இருந்தது. ஆனால் நாங்கள் மட்டும் எப்படி மின்வெட்டு இல்லாமல் நாங்கள் கரண்ட் கொடுத்தோம். ஆனால் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து மின்வெட்டாக தானே வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஆட்சியில் நடக்காதது உங்கள் ஆட்சியில் எதுக்கு இங்கே நடக்குது அப்படின்னு சரமாரியான கேள்விகள் அப்படியே பட்டு 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 பட்டுன்னு எதிர்கட்சி தரப்புலேருந்து அம்புகளாக வீசினாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அதை வாங்கிக்க தான் தெரிஞ்சது கண்டி, அதை வாங்கி ரிப்பீட்டு திருப்பி கொடுக்க தெரியல அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான ஒன்று இருக்குது. ஒருவேளை ரிப்பீட்டு கொடுத்தாலும் அதுக்கு திருப்பி கவுண்டர் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு ரணகலமாக போச்சு சட்டமன்றம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுந்தான். அவ்வளோ பாயிண்ட் அவுட் பண்ணி முதலமைச்சருக்கு புரிகிற மாதிரியும் எதிரில் இருக்கிற அமைச்சர்களுக்கு புரிகிற மாதிரியும் பயங்கரமான ஸ்பீச் அவர் பேசியிருக்கிறாரு. இது ஒட்டுமொத்தத்தில் இன்னும் சொல்ல போனால் சபாநாயகரை ரசித்து பார்த்தாருன்னா பார்த்துக்குங்களேன், அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சுகள் இருந்தது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது வந்து சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. இன்னும் கேள்வி பதிலாம் இருக்குது, அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ரெடியாக இருந்துக்கணும். தாவேக்கா வந்து ரெடியாக இருந்துக்கணும். என்ன இது மாதிரி இதெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்களுக்கெல்லாம் சேகர் பாபு எப்படி பயங்கரமாக வந்து இது பண்ணார். அதுக்கப்புறம் அவர் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணப்பட்டது. ஏன்னா தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா மைக் ஆஃப் பண்ணலன்னு வச்சிங்களேன், சேகர் பாபு அண்ணா கேட்குற கேள்விகளை திணறி இருப்பாங்க. ஏன்னா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஏதோ வீணான செலவுகள்லாம் சேகர் பாபு அமைச்சராக இருக்கும்போது அந்த துறையில் செஞ்சுட்டு போயினார். இந்த மல்டிப்ளெக்ஸ் பார்க்கிங்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இருந்தால், சார் கோயிலுக்கு வருவான், காரில் வருவான், பார்க்கிங் எங்கே நிப்பாட்டுவான்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் அத்தியாவசிய தேவைதான மக்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? இவங்களுக்கு என்னன்னா கோயில் நிதி எடுத்து கோயிலில் தான் கொடுக்கணும், காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ இல்லை மக்களுடைய பயன்பாட்டுக்கோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தில் இந்து சமய அறநிலைத்துறை ரமேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிதான் சொல்லணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சேகர்பாபு அவர்கள் கேள்வி வச்சார். ஆனால் அவர் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னும் பல கேள்விகள் அவர் பேச விட்டாங்கன்னா பயங்கரமாக வரும், இதுக்கெல்லாம் திக்கு திணறணும் அப்படின்றது தான் அவர் மைக் ஆஃப் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து என்ன பண்ணார், அடுக்கடுக்கான கேள்வி வச்சு பயங்கரமாக சுவாரஸ்யமாக இந்த சட்டமன்றம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். நாளைக்கு பார்க்கலாம்
பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.